கடவுளை கும்பிடாமல் கடவுள் வைத்திருக்கக்கூடிய ஆயுதத்தை ஏன் கும்பிடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருந்தது. நான் அடிப்படையிலிருந்து ஆரம்பிச்சிடுறேன். அது ஆயுதம் கிடையாது. எந்த தெய்வத்தினுடைய கையில இருக்கக்கூடிய ஆயுதத்தை காட்டிலும் முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடியது ஆயுதம் கிடையாது. அது சுவாமியினுடைய ஞான சொரூபம், இறைவியினுடைய சொரூபம், சிவ சக்தியினுடைய வடிவம் தான் வேல். முருகனுடைய இன்னொரு வடிவம் வேல். அதை குழப்பிக்க கூடாது. முருகன் வேறு வேல் வேறு கிடையாது. முருகனுடைய இன்னொரு வடிவம் வேல். பழமுதிர் சோலையில வச்சு வழிபாடு பண்ணது முருகனுடைய திருவுருவ விக்கிரகம் கிடையாது, வேல் தான் வச்சு வழிபாடு பண்ணாங்க. இது நம்மளுடைய எத்தனையோ பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ் சமூகம் வச்சு வழிபட்டு வந்த முறை இந்த வேல் வச்சு வழிபாடு பண்றது. வீட்டுல வேல் வச்சு வழிபாடு பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். எந்த வேல் வச்சு வழிபாடு பண்ணணும்? நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். வேல்மாறல் படிக்கும் போது நீங்க வேல் வச்சு வழிபாடு பண்ண வேண்டாம், வேல்மாறலை படிங்க, உங்க வீட்டுக்கு தானா சேரும் வேல். இன்ன வரைக்கும் நடக்குது. உங்க வீடு தேடி தானா வேல் சேரும். எந்த மாதிரி வேல் வச்சு வழிபாடு பண்ணணும்னா, பித்தாளை, வெள்ளி, தங்கம், இந்த அலுமினியம், சில்வர் இதெல்லாம் விட்டுடலாம். அதெல்லாம் எங்களுக்கு வாங்க காசு இல்லை சாமி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ நான் சொல்றது ஒரு பெண் எடுத்துக்கங்க, பேப்பர் எடுத்துக்கங்க, வேலை வரைஞ்சு ஒட்டி பூஜை பண்ணுங்க, சாமி வருவார். தாராளமா வீட்டுல வேல் வச்சு வழிபாடு பண்ணலாம். இப்ப வேல் வாங்கிட்டோம், என்ன சைஸ்ல வாங்கணும்? அளவு இருக்கு. அளவு நான் தான் சொன்ன மாதிரி, அதாவது நம்மளுடைய கையளவு, நம்மளுடைய கையளவு. சில பேர் கருங்கல்ல பெரிய வேலைலாம் வைக்கிறாங்க, அப்படி அது இருக்குங்கிற நம்ம இது பண்றது அந்த இது கிடையாது. எப்பவுமே முருகன் கோவில்லையுமே கோவில்ல வைக்கக்கூடிய வேலுமே சுவாமியினுடைய தலைக்கு மேல வேல் போகக்கூடாது. அது சம்ஹார வேல்னு ஆயிடும். அதாவது சுவாமியினுடைய முகத்துக்கிட்டதான் அந்த வேல் வைக்கணும். அதுக்கெல்லாம் ஆகமம் நிறைய விதிமுறை சொல்லணும். நம்ம வீட்டுல ஒரு அளவு சிறிய வேல் வச்சுக்கலாம். வேலை வெறும் தரையில வைக்கக்கூடாது, தட்டுல வச்சுக்கலாம். என்ன தட்டுன்னா அது உங்களுக்கு பிடிச்ச தட்டு இல்லையா, ஒரு இலை போட்டு வச்சுக்கலாம். எப்படி வழிபாடு தொடங்குது? கோயில இருந்து கடையில இருந்து வேல் வாங்கிட்டு வரோம். வீட்டுல அதை நல்லா சுத்தப்படுத்தி கழுவிட்டு நேரா கோவில் கொண்டு போயிடும். அங்க ஐயர்கிட்ட கொடுத்து சுவாமி பாதத்துல வச்சு, உங்களுக்கு எல்லாருமே அவங்க வீட்டு பக்கம் இருக்க கோவில் ரொம்ப பரிச்சயமா இருக்கும். ஒரு 6 நாள் 7 நாள் அந்த கோயிலே சாமி பக்கத்திலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு நாள் போய் தேங்காவால வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த வேலை வீட்டுக்கு கொண்டு அதே மாதிரி தட்டுல வச்சு வழிபாடு பண்ணணும். எப்படி படத்துக்கெல்லாம் சந்தனம் வச்சு பண்றோமோ அதே மாதிரி பண்ணணும். சஷ்டி, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, இது 3 எங்கனால முடியல அப்படின்னா வாரத்துல ஒரு நாள் அந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணி, என்ன அபிஷேகம் பண்ணனா, பால், பன்னீர், இளநீர், சந்தனம். உங்களுக்கு எல்லாருக்கும் அதெல்லாம் தெரியும். எதுவுமே முடியலன்னா தண்ணீராது விட்டு அபிஷேகம் பண்ணி உட்கார்ந்து பூஜை பண்ணணும். ஆனா அந்த வேலுக்கு ஆற்றலை கொடுப்பது எதுன்னா நம்மளுடைய பாராயணம். கோவில்ல எப்படி வேத மந்திரங்கள் சுவாமியினுடைய ஆற்றலை பெருக்குதோ அதே மாதிரி நம்ம பண்ணக்கூடிய பாராயணம். திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, சுவாமியினுடைய மூல மந்திரம் ஓம் சரவண பவ. அதை எத்தனை முறை சொல்லி போடுறோமோ அத்தனை முறை வேலுக்கு ஆற்றல் கொண்டே இருக்கும். இதுதான் எளிமையான வழிபாடு.